Hi everyone. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஃபார் TNEA 2024. நம்ம எல்லாருமே வந்து காலேஜ் தேடிட்டு இருக்கோம் இப்போ இந்த லீவில். ஸோ நம்ம காலேஜ் வந்து எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணுமா, நல்லா இருக்கக்கூடாதா, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸ்மெண்ட் பார்த்து தான் ஒரு காலேஜை சேரணும், இல்லை வந்து ஒரு ஃபீஸ் கம்மியான காலேஜை நான் பார்த்து சேரணும், இல்லை வந்து சில விஷயங்கள்னால் பசங்களோட கேரக்டர் உள்ள வந்து டீச்சிங் எப்படி நடத்துகிறாங்க அண்ட் ஆல்சோ லைப்ரரி எப்படி இருக்குது, இல்லை வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா சேர்றோம். இவ்வளவும் பார்த்துட்டு அப்புறம் தான் ஃபீஸ் கட்டி சேர்றோம். ஒரு சிலர் அதுவும் பார்க்குறதில்ல. அதுக்கு தான் நம்ம சேனல் வந்து உறுதுணை இருக்க போகுது. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. TNEA 2024க்கு கண்டிப்பாக ஏராளமான வீடியோக்கள் வர இருக்குது. அதனால் நம்ம சேனலுக்கு ஸ்டே டியூன்டாக இருங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணுங்கள். என்னன்னா இப்போ மேட்ரு என்னென்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் 2024 கவுன்சிலிங்கில் வரக்கூடிய சில காலேஜில் நிறைய பேர் சாய்ஸ் ஃபில்லிங்லேயே வைக்கிறதில்ல. அது எந்த மாதிரி காலேஜஸ் நான் இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைக்கிறாங்க. யார் வைக்கிறாங்கன்னா அந்தந்த ஊருக்காரங்க, அந்தந்த ஏரியாக்காரங்க தான் வைக்கிறாங்க. வெளியூருக்காரங்களுக்கு தெரியறதில்ல. உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற, கோயம்புத்தூர் சுற்றினா பொள்ளாச்சி, சேலம், இல்லை ஈரோடு, இந்த மாதிரி சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ் இருக்க காலேஜை விட்டுறாங்க. கோயம்புத்தூரில் சுமாரான காலேஜ் போய் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி தான் சென்னை ரீஜியனில் மெயினில் இருக்க காலேஜஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க, சுற்றி இருக்க காலேஜஸை விட்டுறாங்க. இந்த மாதிரி பல தவறுகள் நடக்குது எல்லா வருஷமும். அதனால் அவங்க சீட்டில் எப்போ ஃபில் ஆகுதுன்னா ரவுண்டு 2, ரவுண்டு 3 ஃபில் ஆகுது. ரவுண்டு 1லேயே எடுக்கக்கூடிய காலேஜ் அதெல்லாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் தரமாக இருக்கணும். யாரை பார்த்து ஏமாறக்கூடாது. நான் என் ஃப்ரெண்டு இப்படி வச்சுட்டான், எங்கள் பெரியப்பா இப்படி சொல்லிட்டாரு, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் இப்படி சொல்லிட்டாரு, எங்கள் சீனியர் இப்படி சொல்லிட்டார், அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் தரமாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு எல்லா காலேஜை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரிங்களா? நான் இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணுற காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் 20 காலேஜஸ் பெஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு உடையது. அதாவது எல்லா காலேஜ்லேயும் விட பெஸ்ட்டு ரெக்கார்டுன்னு சொல்ல வரல. நீங்கள் போன வருஷம் மாணவர்களால் தவிர்க்கப்பட்டது, அதாவது தவிர்க்கப்பட்டதுன்னா மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதான் மீனிங். அதுக்கு மிஸ் பண்ணிட்டாங்க சாய்ஸ் ஃபில்லிங்கில். எப்போ சுதாரிச்சாங்கன்னா ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 மாணவர்களை சுதாரித்து அதை எடுத்தாங்க. ரவுண்ட் 1ல் ஒரு 20% 25% மெம்பர் தான் போய் சேர்ந்துருக்காங்க அதில். இதனால் அது வந்து மொக்க காலேஜஸ் சார் கண்டிப்பாக கிடையாது. இது எல்லாமே நல்ல ஒரு அட்டானமஸ் காலேஜ் அண்ட் NIRF ரேங்கிங் உடைய காலேஜ், குட் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வச்சுருக்க காலேஜ் அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இது டாப் மோஸ்ட் இருக்கக்கூடிய கல்லூரிகள் தான் இது. ஸோ நான் கோயம்புத்தூர் சிட்டி சென்டரில் தான் படிப்பேன், சென்னை சிட்டி சென்டரில் தான் படிப்பேன் அப்படிங்கிறவங்க இருந்தீங்கன்னா, எனக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கணும், நான் சென்னை சிட்டியில் இருக்கிற காலேஜஸ் தான் படிப்பேன் அப்படின்னா, நீங்கள் கேட்குற மாதிரி உங்கள் கட் ஆஃப்க்கு ஒரு வேளை ஆவரேஜ் கட் ஆஃபாக இருந்தீங்கன்னா 160, 170, இல்லை உங்கள் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி அந்த காலேஜ் கிடைக்கலனா வேறு ஏதாவது காலேஜில் போய் எல்லாமே நல்லாயிருக்கு, ஹாஸ்டலும் நல்லாயிருக்கு, சிட்டி சென்டரில் இருக்குது, எனக்கு வந்து பக்கத்தில் சினிமா தேட்டர்லாம் இருக்குது, பக்கத்தில் ஷாப்பிங் மால்லாம் இருக்குது, நான் இங்கே படிச்சுக்கிறேன் அப்படிங்கிறத முடிவு மட்டும் போயிடாதீங்க. எங்கள் கல்லூரியில் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு நல்லா வச்சுருக்காங்க, கல்லூரியோட தரம் எங்கே நல்லா இருக்குது, கல்லூரியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, காட்டுக்குள்ளே இருந்தாலும் அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து எப்படி இருக்குது அண்ட் எப்படி வந்து அந்த நிர்வாகம் பண்ணுறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. இது டீட்டெயில்டாக நான் வந்து எல்லா வீடியோலையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அதனால் தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பெரும்பாலும் மாணவர்கள் விரும்பாத ஒரு காலேஜாக இருந்தது. அதாவது விரும்பாததுன்னு சொல்லக்கூடாது, மிஸ் பண்ணிட்டாங்க. சரிங்க, தவறு விட்டுட்டாங்க. அது நீங்கள் தவறு விடாதீங்க. ஓகேவா? 5008 தியாகராஜர் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பாருங்கள். தியாகராஜர் வந்து டாப் மோஸ்ட் நம்பர் 10ல் இருக்கிற, அதாவது ஃபஸ்ட்டு டாப் 10 இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி அண்ணா யூனிவர்சிட்டி கீழே அட்டானமஸ் கல்லூரி. இது வந்து பார்த்திங்கன்னா மதுரை ஜோனில் இருக்கிறவங்க மட்டும்தான் எடுக்கிறாங்க. வெளியில் இருக்கிறவங்களாம் கம்மி பேர் தான் போகிறீங்க. இல்லை சென்னையிலேருந்து போகிறீங்க, கோயம்புத்தூர்லேயே காலேஜ் இருக்கே, எதுக்கு போய் மதுரை போகணும் அப்படின்னு சொல்லி போகாமல் இருக்கு. ஒரு வேளை உங்கள் கட் ஆஃப்க்கு இந்த காலேஜ் கிடச்சதுன்னா தயவு செய்து எடுத்துருங்க. 88% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வச்சுருக்காங்க போன வருஷம். 101லேருந்து 150 NIRF ரேங்க் பேண்டுக்குள்ளே வர்றாங்க. ஸோ NIRF ரேங்கிங் வந்து முன்ன பின்ன இருந்தாலும் பெஸ்ட்டு காலேஜுங்க. கடல் மாதிரி இருக்கும் காலேஜ். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா காலேஜ் சுற்றி பார்க்குறதுக்கு 2 நாள் ஆகும். அந்த மாதிரி 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது நான் சொல்லி ஆகணுங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வராலே 3-4 காலேஜ் இருக்குது. இந்த கவுன்சிலிங் கூட நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பெரம்பத்தூர் அந்த இடத்துல இருக்குது, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதையும் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. இது ஏன்னே தெரியல. 87% இதெல்லாம் ரவுண்டு 1லே முடிகிற காலேஜ். நிறைய பேர் வந்து அந்த ஏரியாக்காரங்க தான் எடுக்கிறாங்க. அந்த சென்னை ஜோனில் இருக்கிறவங்க எடுக்கிறாங்க, சென்னை ஜோன் எடுப்பாங்க, காஞ்சிபுரம் ஜோன் எடுப்பாங்க. கோயம்புத்தூர்காரங்களாம் எடுக்கவே மாட்டாங்க.
151லேருந்து 200 பேண்டுக்குள்ளே NIRF ரேங்கிங். ஸோ அடுத்து வந்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் 2711. இது வந்து பெருந்துறையில் மிகப்பெரிய ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுகிறது. இங்கேயும் பிளேஸ்மெண்ட் வந்து 88% வச்சுருக்காங்க. 88% 101லேருந்து 150 NIRF ரேங்கிங்கில் போன வருஷம் இடம் பிடிச்சிருக்கு 2023. ஸோ அடுத்த பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அது ஒரு அட்டானமஸ் கல்லூரி 2702. இதுவும் வந்து கோயம்புத்தூர் ஜோனில் இருக்கிறவங்க, கோயம்புத்தூரில் தான் படிப்பேன், நான் சத்தியமங்கலம் போய் படிக்க மாட்டேன், அதாவது அவுட்டரில் போய் படிக்க மாட்டேங்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, வருத்தத்துக்குரியதாக இருக்குது. 77%ங்க சரிங்களா பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு. NIRF ரேங்கிங் இடம் பிடிக்கலனாலும் அது ஒரு நல்ல கல்லூரியாக அமைஞ்சது 2023 வரைக்கும். இப்போவும் நல்ல கல்லூரி தான். ஓகே, ஸ்ரீ ராமகிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜ், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மிஸ் பண்ணுற ஒரு கல்லூரியாக இருக்குது. 2719. ஸோ இதோட டேட்டா வந்து 85% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வச்சுருக்காங்க. 151 to 200 பேண்டுக்குள்ளே வராங்க NIRF ரேங்கிங் 2023. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கல்லூரி வந்து ரவுண்ட் 1லேயே முடியுதுங்க. ரவுண்ட் 2ல் தான் மெக்கானிக்கல் சிவில்லாம் முடியுதுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் கட் ஆஃப் இருந்தால் இதுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். தியாகராஜர் காலேஜ் 185 மேலே இருந்து ஷுவர், என்ன கம்யூனிட்டியாக இருந்தாலும். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வந்து பார்த்திங்கன்னா 185 மேலே இருந்தால் ஷுவர். கொங்கு இன்ஜினியரிங் 175 மேலே இருந்தாலே கிடைக்கும். ஆனால் சிஎஸ்சி மாதிரி கோர்ஸ் எல்லாம் போனீங்கன்னா 185 மேலே வேணும். பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் 175 மேலே இருந்தாலே கிடைக்கும். பட் 185 மேலே சிஎஸ்சி கோர்ஸ் எல்லாம் இருந்தால் கிடைக்கும். ஸ்ரீ ராமகிருஷ்ணா வந்து 180 மேலே இருந்தால் தான் கிடைக்கும். ஸோ ராமகிருஷ்ணாவும் பழமை வாய்ந்த ஒரு கல்லூரி, நல்ல கல்லூரி. 40 to 50 இயர்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அது 2706 டாக்டர் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து பொள்ளாச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து வெளியே போய் படிக்கணும். அதே தான் பன்னாரியம்மனுக்கு கொங்குக்கு என்ன யோசிக்கிறாங்களோ அதே தான். கோயம்புத்தூர்லேருந்து வெளியே பொள்ளாச்சி ஒரு 30-40 கிலோமீட்டர் தள்ளி போய் படிக்கணும்னு சொல்லி கோயம்புத்தூர்காரங்களே போய் சேர்றதில்ல. ஆனால் என்ன பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு தெரியுங்களா, அங்கெல்லாம் வந்து சீட்டே வந்து லேட்டாக தான் ஃபில் ஆகுது. காரணம் என்னென்னா, மாணவர்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. 75% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டுனா NIRF ரேங்கிங்கில் இடம் பிடிக்கல. பட் இருந்தாலும் அவங்க NAC அக்ரிடேஷன், NBA அக்ரிடேஷன், இந்த போன்ற காலேஜ் எல்லாம் NAC அக்ரிடேஷன், NBA அக்ரிடேஷனில் எல்லா கோர்ஸுக்குமே வச்சுருக்காங்க. NACங்கிறது A கிரேட் வரைக்கும், A+ கிரேட் வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த 2618 சோனா. அதனால் டாக்டர் மகாலிங்கம் மிஸ் பண்ணிடாதீங்க சாய்ஸ் பில்லிங்கில். சோனா காலேஜ் இது சேலத்தில் மிகப்பெரிய ஒரு கல்லூரிங்க. நிறைய பேர் இது மிஸ் பண்ணிடுறாங்க. யார் தெரியும் எடுக்கலாம், சேலம்காரங்க தான் போய் எடுக்கிறாங்க. கோயம்புத்தூர்காரங்களோ ஈரோடுக்காரங்களோ மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ சென்னைக்காரங்க கூட போகிறதே இல்லை. 77% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வச்சுருக்காங்க. NIRF ரேங்கிங்கில் இடம் பிடிச்சிருக்கு. 151லேருந்து 200க்குள்ளே பேண்டுக்குள்ளே வர்றாங்க. அடுத்து 4962 இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. கோவில்பட்டி நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ், இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக இருக்கும். அதனால் அந்த காலேஜ் வந்து தவிர்க்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காலேஜ். இதுவும் பார்த்து பாருங்கள். இதோட டேட்டா வந்து 70% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு இருக்குது. NIRF ரேங்கிங்கில் இடம் பிடிக்கல. பட் இருந்தாலும் NAC NBA எல்லாமே வச்சுருக்காங்க. அடுத்த 1126 JNN இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங், சென்னை ஜோனில், திருவள்ளூர் சென்னை ஜோன் இது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாத ஒரு காலேஜ். ஏன்னா டேட்டா பாருங்கள், பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வந்து 70%. இது வந்து வளர்ந்து வர ஒரு கல்லூரி சரிங்களா. இப்போ தான் ரீசெண்டாக வந்து வளர்ந்து வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த காலேஜும் இந்த வருஷம் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. NIRF ரேங்கிங்கில் இடம் பிடிக்கலனாலும் NBA NAC அக்ரிடேஷனில் வச்சுருக்காங்க. NAC வந்து A கிரேட், NBA வந்து எல்லா கோர்ஸுக்குமே, CSC கோர்ஸுக்கு மெயினாக வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக JNN இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து தேர்ந்தெடுக்கலாம் சாய்ஸ் ஃபில்லிங்கில். அடுத்து 2622 VSB இன்ஜினியரிங் காலேஜ், இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி, கரூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 69% பிளேஸ்மெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இது NIRF ரேங்கிங்கில் இடம் பிடிக்கலனாலும் NBA NAC எல்லாம் வச்சுருக்காங்க, பார்த்துக்கோங்க. 3830 K ராமகிருஷ்ணன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் காலேஜ். இதுவும் நிறைய பேர் எடுக்கிறதே கிடையாது. 65% சாய்ஸ் ஃபில்லிங்கில் இதுவும் நீங்கள் ரவுண்ட் 1லேருந்து தாராளமாக வச்சுக்கலாம். அடுத்து ஸ்ரீ சக்தி 2727 ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் செகண்ட் ரவுண்டுக்காரங்களாம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் ரவுண்டுக்காரங்களும் சில கோர்ஸஸ்க்கு வச்சுக்கலாம். 65% பிளேஸ்மெண்ட் வச்சுருக்காங்க. இது ஒரு வளர்ந்து வர கல்லூரி, இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து 4959 காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து வளர்ந்து வர காலேஜ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த காலேஜில் நேரில் போய் விசிட் பண்ணிங்கன்னா தெரியும் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு. நீங்கள் ஒன்றும் வேண்டாம், என்னையை விட்டுருங்க, நீங்கள் போய் இருக்க பசங்கிட்ட போய் விசாரிங்க சரிங்களா. 65% வச்சுருக்கிறாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு. ஸோ அடுத்த 2357 VSB காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அட்டானமஸாக மாறி இருக்குது. இதுவும் நிறைய பேர் பார்க்குறதே கிடையாது ஊருக்கு வெளியே இருக்கிறனால. 65% பிளேஸ்மெண்ட் வச்சுருக்காங்க. NIRF ரேங்கிங் இடம் பிடிக்கலாம். NBA NAC வச்சுருக்காங்க. 2704 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நரசிபுரம், இதுவும் அவுட்டரில் இருக்கிறனால நிறைய பேர் இது ப்ரிஃபர் பண்ணுறதே கிடையாது. பட் திஸ் இஸ் குட் காலேஜ். 60% இது வச்சுருக்காங்க, பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வச்சுருக்காங்க. 2713 KSR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுவும் நல்ல காலேஜ், நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில். இதுவும் நிறைய பேர் வந்து விரும்புறதே கிடையாது அவுட்டரில் இருக்கிறனால. 60% அவுட்டர்னா நாமக்கல்காரங்க போகிறாங்க. பட் ஒரு சென்னைக்காரங்களோ கோயம்புத்தூர்காரங்களோ போக சொன்னால் போகிறதில்ல. காரணம் என்னென்னா சாய்ஸ் பிள்ளைங்கள் இது வைக்கிறதில்ல. வச்சாதானே கிடைக்கும்.
சாய்ஸ் பில்டிங்கில் யார் வைக்கிறான்னா அவங்க காரணம் தான் வைக்கிறான், எடுத்துகிட்டு போயிடுறான். 2653 KAOT இது ஒரு அட்டானமஸ் காலேஜ், நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து சேலத்தில் இது ஒரு மிகப்பெரிய கல்லூரியாக பார்க்கப்படுது. 57% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. 2709 இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு, ஸோ ஃபார்மலி இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் நல்ல ஒரு கல்லூரி. 58% தான் போன வருஷம் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வச்சுருந்தாலும் ஒரு நல்ல கல்லூரியாக பார்க்கப்படுகிறது. அடுத்து லாஸ்ட்டாக 2710 கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். இது பழமை வாய்ந்த கல்லூரி, எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கல்லூரி அண்ட் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு இருக்குது. 65% NIRF ரேங்கிங்லேயே இடம் பிடிச்சிருக்காங்க. 151லேருந்து 200க்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு காலேஜ் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. ரவுண்ட் 2 காரங்க தான் எடுக்கிறாங்க, ரவுண்ட் 1ல் மிஸ் பண்ணிடுறாங்க. 4955 ஃப்ரான்சிஸ் சேவியர் இது ஒரு நல்ல காலேஜ் திருநெல்வேலியில். கண்டிப்பாக இந்த காலேஜும் ப்ரிஃபர் பண்ணுவேன் நான். 60%. ஸோ கண்டிப்பாக இந்த கல்லூரிகள் ரவுண்ட் 1 மாணவர்கள் மிஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, என்னை பொறுத்தவரைக்கும் லோ கட் ஆஃப் மாணவர்களும் இந்த ரவுண்ட் 2ல் வர மாணவர்களும் எல்லாருமே வந்து மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். ரவுண்ட் 1 கேட்குறாங்களா எனக்கு தெரியாது. ரவுண்ட் நான் மார்க் அதிகமாக இருக்கேன், நான் வந்து 190க்கு மேலே இருக்கேன், இந்த காலேஜில் எனக்கு தேவையில்லை, வேறு ஏதாவது காலேஜில் போய் PHGயோ இல்லை வந்து ஒரு CITயோ GCTயோ போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னா எல்லாருமே அங்கே தான் சேர்றாங்க. இல்லைன்னு சொல்லலை, கிடச்சா போய் சேருங்க. பட் இந்த காலேஜில் ரவுண்ட் 2 காரங்க ரவுண்ட் 3 காரங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ரவுண்ட் 1 தவற விட்ட வாய்ப்பெல்லாம் நீங்கள் தான் எடுத்துக்கணும், சரிங்களா? அதனால் ரவுண்டு 1 கேட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை நீங்களும் தவற விடக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன், குத்தி காமிக்கிறேன், ஓகேவா? கண்டிப்பாக இந்த கல்லூரியை வந்து பார்த்திங்கன்னா விட்டுறாதீங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்க கல்லூரி இங்கே காலேஜ் கோடு நோட் பண்ணி வச்சுருக்கிறேன், எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா வீடியோ போடும்போது எழுதி வச்சுக்கோங்க அது என்ன ஏதுங்கிறது. சும்மா நம்ம ஏனாதானு இருக்கக்கூடாது, சரிங்களா? ஏன்னா கவுன்சிலிங் வேறு கிட்ட வந்துக்கிட்டு இருக்குது. உங்கள் மார்க்கும் வெளியே வரப்போகுது, ஒரு ஐடியா கிடச்சிரும். கண்டிப்பாக நமக்கு இந்த காலேஜெல்லாம் இடம் கிடச்சா லக்கு. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், குரூப்லேயும் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.